ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றது முன்னாடி, இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிஆக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ யாராவது ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணி உங்கள் அட்மிஷனுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸும் போயிட்டு இருக்குது. ஸோ டெஸ்ட் பேச்சஸுமே ஸ்டார்ட் பண்ணுறோம். புதிய வகுப்புகள் ஸ்டார்ட்டு. சரியா? இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா புதிய வகுப்புகளுக்கான கிளாஸ் வந்து பார்த்தோன்னா அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் விருப்ப மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா டெஸ்ட் நம்பர் 17 எஸ்ஐ டபுள் சார்ல டெஸ்ட் நம்பர் 17. ஸோ கொஸ்டின் நம்பர் 31லேருந்து 60 வரைக்கும் கேள்விக்கு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க கொஸ்டினுக்குள்ள போகலாம். ஸோ நீங்க எத்தனை கேள்விகள் சரியா போட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இது உங்களுக்கான உழைப்பு, ஸோ உங்களுக்கான வேலை, உங்கள் கனவை அடையக்கூடிய வேலை. ஸோ நீங்க நல்லா இருந்தீங்க, நீங்க நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பம் சார்ந்து உங்கள் பரம்பரையை சார்ந்து உங்கள் எல்லாருக்குமே அது பெருமை தேர்ந்தக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். ஸோ நாட்டுக்கும் சேவக்கூடிய ஒரு சமூக சேவையாக என்ன பண்ணலாம், உங்கள் ஜாப் வந்து அடைய போகிறீங்க. ஸோ அதுக்கு ஒரு அடித்தளமாக இது நீங்கள் எடுத்துக்கின்ற போது ஸோ மனசு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக போட்டீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஓகே, போகலாம். பாசன நீர் பற்றாக்குறைக்கு ஒரு நல்ல தீர்வு. ஏன்னா இந்த சீசன் எல்லாருக்குமே தெரியும், தண்ணி பிரச்சனை ரொம்ப. அப்போ என்ன பண்ணலாம், ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னு போயிருப்பாங்கல்ல, இந்த சொட்டு நீர் பாசனன்ற மாதிரி நுண்ணூர் பாசன தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா? நன்னீர் பாசன தொழில்நுட்பம், நுண்ணீர். ஸோ அதை சொட்டு நீர் பாசனம், ட்ரிப் இரிகேஷன் போகலாம். கொஸ்டின் நம்பர் 2, தமிழகத்தில் நெல்லுக்கு அடுத்தபடியாக அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்படும் பரப்பளவு எதுன்னு சொல்லும்போது ஸோ மக்காச்சோளம். நம்ம பார்த்தோன்னா கான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சரியா? கான் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு பரப்பளவில் பயிரிடும் செய்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 3, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் இடம்பெயர்வு, அதாவது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க, எவ்வளவு பேர் பேருனா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 43%, கிட்டத்தட்ட 43% பீப்புள்ஸ் என்ன பண்றாங்க, இடம் விட்டு இடம் பெயர்றாங்க. கொஸ்டின் நம்பர் 4, இந்தியன் ரிசர்வ் வங்கியின் தற்போது அதிகபட்ச ரூபாய் நோட்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பிரிண்ட் பண்ணும்போது என்ன கொடுத்தாங்கன்னா புக்கில் 2000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா செப்டம்பர் 2023க்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, ஸோ ஃபுல்லாக எல்லா 2000 ரூபாய் நோட்டையும் திரும்ப வந்து வாங்கிட்டாங்க. ரிசர்வ் பேங்க் திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. இப்போ அதிகபட்ச ரூபாய்ன்னு பார்த்தோன்னா 500 ரூபாய் தான். ஸோ இந்தியாவோட ஹையஸ்ட் மதிப்பு அட் ப்ரெசென்ட்ல புழக்கத்தில் இருக்கிற காசுல மிகப்பெரிய மதிப்புடைய காசுனா 500 ரூபாய் தான். ஆல்ரெடி 1000 ரூபாய் இருந்துச்சு 2015 வந்து பார்த்தோன்னா கொடுத்த நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிற்பாங்க ஒவ்வொரு வருஷம் பார்த்தோன்னா ஒவ்வொரு 2016 பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தாங்க, 2017 ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, 2016 பண மதிப்பிழப்பு செய்யும் போது 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டு மற்றும் 500 ரூபாய் நோட்டு என்ன பண்ணாது, செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணாங்க, டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. ஸோ அது ஆல்ரெடி பார்த்தோன்னா 10,000 நோட்டு வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து அச்சடிக்கும் அதிகாரம் வந்து இருக்கிறது. ஆனால் ப்ரெசென்ட்ல பார்த்தோன்னா 500 நோட்டு தான் அதிகமாக வச்சுக்கிறாங்க. சரியா? 500 நோட்டு என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 35, நாசிக் அச்சகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இது ஆல்ரெடி பார்த்தோன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் 1925 மும்பை நாசிக் என்ன பண்றாங்க, தன்னுடைய முதல் அச்சுக்கூடத்தை வந்து நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் 1934 ஆர்பிஐ ஆக்ட் பாஸ் பண்றாங்க. 1935 என்ன பண்றாங்க, கொல்கத்தாவில் முதல் அச்சுக்கூடத்தை வந்து பார்த்தோன்னா ஸோ இந்தியா கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. அப்புறம் 35லேருந்து 37 வரைக்கும் இங்கே வச்சிருக்காங்க. 1937 அப்போ என்ன பண்றாங்க, ஸோ முதல்ல பார்த்தோன்னா மும்பையை தலைமையிடமாச்சு ஆர்பிஐ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ 1937 அதுக்கப்புறம் 1938 என்ன பண்றாங்க, முதல்ல 5 ரூபாய் நோட்டு இந்தியா, அதாவது பார்த்தோன்னா இந்தியா அந்த அச்சுக்கூடத்தை ஏற்ற பிறகு இந்திய கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் 1938 5 ரூபாய் நோட்டை ஃபர்ஸ்ட் அச்சு விட்டு வெளியிடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எட்வர்ட், அதாவது பார்த்தீங்கன்னா லூயிஸ் 6ஆம் அவருடைய பதவை பார்த்தீங்கன்னா கிங் லூயிஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆறாவது லூயிஸ் படத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அச்சிட்டு வெளியிடுறாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 36, ரூபாய் மற்றும் வங்கிகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களுக்காக அச்சகம் எங்கு தொடங்கப்பட்டது? ஸோ அட் ப்ரெசென்ட்டாக ரீசெண்டாக பார்த்தோன்னா 1990 கர்நாடகாவில் வந்து பார்த்தோன்னா மைசூரில் 1990 என்ன பண்ணுறாங்க, ஸோ ரூபாய் மற்றும் சமூக ஆவணங்களுக்கான அச்சகம் மட்டும் தொடங்கப்பட்டது 1990 மைசூர் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 37, விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் என்னன்னு சொல்லுவான்னு பார்த்தோன்னாக்கா மறை நீர் அப்படின்னு குறிப்பாங்க. டோனி ஆலன் இதை பற்றி நம்ம இப்போ நல்லா பிரீஃபாகவே குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ எஸ்ஐ 2023 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா? கூட்டுல வந்து பார்த்தோன்னா டோனி ஆலன் வச்சு
கொஸ்டின் வந்து போயிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் பாலம் 38. நான் வந்தேன் இத்தொடரில் அமைந்துள்ள பயனுலை. வந்தேன் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. சொன்னாச்சு முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்சு போச்சு. நான் வந்தேன், நான் வந்தேன் ஆல்ரெடி வந்து என்ன பண்றாங்க இந்த தொடரை முடிக்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தோன்னா இது ஆப்ஷன் ஏ தோன்றா பயனில்லை. இதுக்கப்புறம் என்ன கிடையாது, எதுவும் கிடையாது, முடிஞ்சு போச்சு, தோன்றா பயனில்லை. கொஸ்டின் நம்பர் 39. சொல்லின் முதலில் நிற்கும் பகா பதமாக அமையும் வினை சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகையாகவும் அமையும். அது எதுன்னு பார்த்தோன்னா பகுதி. அது பகுதி அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா, பகுதி விகுதி சந்தி சாரிய இடைநிலை விகாரம் அந்த மாதிரி எடுத்துட்டு போகும்போது பகுதி என்ன பண்றது, சொல்லு முதல்ல வரும் பகா பதமாகும், பகுதியை பிரிக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நினைப்பாங்க வினை சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் ஆறு வகையாகவும் மீன்ஸ் பண்ணா பகுதி. அடுத்த கொஸ்டின் 40. தமிழில் ஏறத்தாழ டேஷ் துணைவினைகள் உள்ளன. தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணைவினைகள் உள்ளன? 40 துணைவினைகள் காணப்படுறது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 40 துணைவினைகள் என்ன பண்றாங்க தமிழ் வந்து காணப்படுறது. ஸோ துணை வினைகள் சொல்லும்போது அட்வர்ப் அப்படின்னு போயிருப்பாங்க. அந்த மாதிரி யாரையும் உள்ளே விடாத, இதில் விடு என்பது யாரையும் உள்ளே விடாத, விடு பிளஸ் எதை இருப்பாங்க விடு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இது வந்து பார்த்தோன்னா பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. விடாதே அப்படி பிரிச்சுட்டு போறோம்னா அப்போ விடு என்பது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா துணை வினை. துணை வினையா வைக்கிறாங்களா பிற வினையா வைக்கிறாங்க பார்த்தோன்னா இது விடு என்பது பிற வினையை குறிக்கிறது, பிறவினையை குறிக்கிறது. நான் மதுரைக்கு போயிருக்கிறேன், போய் இருக்கிறேன், இதுல இரு என்பது எந்த வினையை குறிக்கிறது? இரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா துணை வினை. இரு என்பது துணை வினையை குறிக்கிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 43. வல்லினம் மிகும் இடம். வல்லினம் மிகும் இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வல்லினம் மிகும் இடம் இப்போ ஊமை தொகை. ஊமை தொகை என்னது? வல்லினம் மிகும் ஊமை தொகை. ஸோ க ச த ப இதெல்லாம் என்ன பண்ணுது வல்லினம் பொதுவாக மிகக்கூடிய இடங்களா இருக்கும். அடுத்து புலித்தோல் சொல்லுருபா ஊமையா திசை பெற ஐந்தாம் வேற்றுமை பண்ணாக்கா ஐ ஆள்கு இன்னது கண். புலினது தோல், புலினது தோல் அப்படின்னு நினைப்பாங்க ஐந்தாம் வேற்றுமை தொகை. ஐந்தாம் வேற்றுமை தொகையை பயின்று காணப்படுறது. சரியா, இப்ப ஐ ஆள் கு இன் அது கண் மொத்தமா நினைப்பாங்க. ஐ இரண்டாம் முற்றமது ஐ 3 4 ஐ ஆள் கு இன் இன் அப்படின்னு சொல்லும்போது புலியினது தோல், புலியினது தோல், புலியின் தோல் அப்படின்னு போயிருப்பாங்க. புலித்தோல், புலியின் தோல் ஐந்தாம் வேற்றுமை தொகை. கொஸ்டின் நம்பர் 45. சரியானது எது? வல்லினம் மிகும் இடம். சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின்னது வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. ஸோ இது கரெக்ட், இது கரெக்டு. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகக்கூடியது. வினா பெயரச்சைகளின் பின் வல்லினம் மிகாது, பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது, திசை பெயர்களில் வல்லினம் மிகாது. ஸோ திசை பெயர் வல்லினம் மிகும். அப்போ வந்து பார்த்தோன்னா இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 46. இடைச்சொற்கள் அல்லாதது எது? இடைச்சொற்கள் அப்படின்றது இன்னு கூ உடைய ஐ. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இடைச்சொற்கள் தான். வேற்று மறுப்புலையுமே இடைச்சொற்களாக தான் நமக்கு வந்து பயின்று வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடையை பார்த்தோன்னா சால ஒரு தவ நனி. இதெல்லாம் பார்த்தோன்னா சால சிறந்தது, ஒரு தவ நனின்றதெல்லாம் ஒரு சொற்றோட குறிப்பிடுவாங்க. அதனால இது என்ன பண்ணுது இடைச்சொற்கள்லாம் வராது. இதே இடைச்சொற்களை வராது, ஒரு சொற்கொள்ள போயிடும். கொஸ்டின் நம்பர் 47. மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை. மழை பெஞ்சு என்ன பண்ணல புழுக்கம் குறையல. அப்ப எதிர்மறை உண்மை தொகை. எதிர்மறை உண்மை தொகைக்குரியது எதிர்மறை உண்மை. ஸோ உம்முன்னு முடியதால புழுக்கம் பெய்தும் மழையும் பெய்தும் புழுக்கம் குறையவில்லை உம்முன்னு ஒருத்தல இது உண்மை தொகைன்னு போயிருப்பாங்க. ஸோ என்ன இருப்பாங்க மழையும் பெய்தும் புழுக்கம் குறையவில்லை எதிர்மறை உண்மை தொகைக்குரியது. கொஸ்டின் நம்பர் 48. ஓகார இடைச்சொற்கள் பொருளில் எத்தனை பொருள் வரும்னு பார்த்தீங்கன்னா 8 பொருளில் வரும். 8 பொருட்களில் காணப்படுறது ஓகார இடைச்சொற்கள். கொஸ்டின் நம்பர் 49. புணர்ச்சியில் நிலைமொழி ஈரெழுத்து வருமொழி முதல் எழுத்து அடிப்படையில் டேஷா பிரிக்கலாம். புணர்ச்சியில் நிலைமொழி இறுதி எழுத்து வச்சோம், வருமொழி முதல் எழுத்து வச்சோம் என்ன பண்ணலாங்க எத்தனையா பிரிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை 20 4 டிவைட் பண்ணலாம். 4 டிவைட் பண்ணலாம். மெய்யீற்று புணர்ச்சி, அதனால் உயிரீற்று புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி, மெய் உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னா அப்படிப்பாங்க 4 டிவைட் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 50. பனிக்காற்று, பனி காற்று அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ இது மெய்மின் உயிரா உயிர்மின் உயிரான்னு பார்க்கலாம். சரியா, அது என்ன கான்செப்ட்னா இந்த பனி பிளஸ் காற்று, பனி இக்கு பிளஸ் இ வருமா, பனி இக்கு வந்துச்சா, காற்று அப்படின்னும் போது இக்கு பிளஸ் ஆ, இங்கே இக்கு இங்கே இக்கு, இதுவும் பார்த்தோன்னா உயிரெழுத்து, சரி மெய்யெழுத்து, இதுவும் மெய்யெழுத்து. அப்போ மெய்முன் மெய், மெய்முன்
மெய் என்பது சரியான விடை. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா? உயிர் முன் மெய். ஓகே, இது கடைசி எழுத்து, இது வருதல்ல. உயிர் முன் மெய் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். மணி அழகு. மணி அழகு அப்படின்னு போயிடறாங்க. ஸோ இது என்ன புணர்ச்சி அப்படின்னு பார்க்கலாம். மணி அழகு, மணி பிளஸ் அழகு ரெண்டும் ஒன்னா சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? இந்த ஈ ஆ ஒன்னா சேர்ந்து யாவா மாறிடுச்சு. ஈ ஆ ஒன்னா சேர்ந்து யாவா மாறினால இது எகர உடம்படுமை, எகர உடம்படுமைய கருதி இருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். 52. அரை லிட்டர் வாங்கு. அரை லிட்டர் அப்படின்றது என்ன அளவு? இது முகத்தல் அளவை. மொண்டு தராங்களா, அதனால இது முகத்தல் அளவை அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ ஆனால் நாங்கள் கொடுத்துறாங்க நீட்டல் அளவுன்னு கொடுத்துட்டாங்க. மீட்டர் தான் நீட்டர். ஸோ 2 மீட்டர் 3 மீட்டர் நீட்டர் எழுப்பாங்க துணி, அது மீட்டர்னு போயிருப்பாங்க. அப்போ இது தவறானது. 2 கிலோ கொடு. கிலோன்னு சொல்லும்போது 1 கிலோ 2 நம்ம எடுத்து வைப்பாங்க. அப்போ எடுத்தல் அளவை இது கரெக்டு. வகுப்பறை சிரித்தது. வகுப்பறை சிரிக்காது. வகுப்பறையில் உள்ள மாணவர்கள் சேர்த்த அந்த இடத்தை பத்தி குறிப்பிடுத்தது இடவாகு பெயர், இதுவும் கரெக்டு. ஒன்று பெற்றால் ஒன்று ஒளிமையும். ஒன்று அப்படின்னு நம்பர் குறிக்கத்தால் இது எண் அளவை குறிக்கிறது. ஸோ இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்டு. இதனது தவறாக பொறிந்துள்ளது. அடுத்த கொஸ்டின் போலாம். 53. கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே டேஸ் இலக்கணம் அப்படின்னு போயிருப்பாங்க. கவிதை இயற்றும் முறை, அந்த முறையை பற்றி குறிப்பிட்டது வந்து யாப் இலக்கணம் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? அணி அப்படின்னா அழகை பற்றி குறிப்பிடுவாங்க. எழுத்து இலக்கணம் எழுத்தை பற்றி குறிப்பிடுவாங்க. சொல்லிலக்கணம் சொல்லும் போது சொல்லின் வகைகளை வந்து குறிப்பிடுவாங்க. திசை சொற்கள், வட சொற்கள், திரி சொற்கள், தமிழ் சொற்கள் அந்த மாதிரி போயிருப்பாங்க. இலக்கண முறைப்படி 4 நாளாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. யாப் இலக்கணம் சொல்ல பண்ணியிருப்பாங்க கவிதை ஏற்ற முறைகளை. அதில் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு போய்ட்ரிக் வேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் குறிப்பிடுறதால இது வந்து பார்த்தீங்கன்னா யாப் இலக்கணம் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 54. சணல் தாவரத்தின் அறிவியல் பெயர் என்ன? சணல் தாவரத்தின் அறிவியல் பெயர்னு கேட்குறாங்க. சரியா? ஒரைசா சட்டவா நெல். மாஞ்சிபரா இண்டிகா. இண்டிகா அப்படின்னா மரத்தை குறிக்கும். மாஞ்சிபரனா மாமரத்தை வந்து குறிக்கிறது. அல்லியம் சீபா வெங்காயம் போயிடுச்சு. அப்போ வேற ஏதாங்க இது சனன்னு சொல்லும்போது குரோட்டோலரியா ஜென்சியா இசன். குரோட்டோலரியா ஜென்சியா என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 55. கற்றாயிலிருந்து பெறப்படும் மருந்து எது? கற்றாயிலிருந்து என்ன மருந்து பெறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ குயினின், ஆந்திரா குயினோ அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பண்ணிருப்பாங்க? ஸோ குயினின் என்ற மருந்து மலேரியா மருந்தா எடுத்துருப்பாங்க. அது தவறு, அது தவறானது. ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கற்றாயிலிருந்து பெறப்படும் மருந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினான சரியான விடை ஆந்திரோ குயினின் இஸ் ரைட். ஆந்திரோ குயினின் என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 56. மண் இல்லாமல் நீர் ஊடகம் கொண்டு தாவரங்களை வளர்க்கும் முறைக்கு. மண் இல்லாமல் நீர் ஊடகம் கொண்டு தாவரங்களை வளர்க்கும் முறைக்குன்னா பேர் பண்ணாக்கா ஏரோபோனிக்ஸா, ஹைட்ரோபோனிக்ஸா, அக்வாபோனிக்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? மண்ணு கிடையாது, வெறும் நீர் ஊடகம் மட்டும் வச்சு தாவரம் வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்குற முறைக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஹைட்ரோபோனிக்ஸ். அதுக்கு பேர் வந்து ஹைட்ரோபோனிக்ஸ். தண்ணி சொல்றதுனால ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 57. தாவரங்களின் அசைவுகளில் நெடுக்கமுறு வளைதலுக்கு எடுத்துக்காட்டு. நெடுக்கமுறு வளைதலுக்கு எடுத்துக்காட்டு நிலவுமலர் தாவரம், டுலிபா சிற்றனும், சூரியகாந்தி மலர், தொட்டால் சினிங்கி தாவரம். தொட்டால் சினிங்கி தாவரம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, தொட்டால் சினிங்க தாவரம். இதனது நெடுக்குமுறு வளைதல் தாவரம் போயிருப்பாங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் 58. மரகத பச்சை நிறமுடைய ஒளிச்சேர்க்கை மூலம் ஆற்றலை பெறும் கடல் அட்டையின் அறிவியல் பேர். கடல் அட்டைன்னு சொல்லும்போது எலிசியா குளோரட்டிகா. எலிசியா குளோரட்டிகா என்பது சரியான விடை. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர், எலிசியா குளோரட்டிகா. கொஸ்டின் நம்பர் 59. ஊசி இலை காடுகளில் காணப்படும் தாவர வகை. ஊசி இலை காடுகளில் காணப்படும் தாவர வகை அகோஷியா எருக்கு. அகோஷியா எருக்கு, ஒக் மாசு, தேக்கு, ரப்பர், ஸ்ப்ரோஸ், பைன் போயிடுவாங்க. ஸோ இங்கே ஊசி இலை காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பைன் மரம் போயிருப்பாங்க. இதுதானே அது. ஸோ பைன் மரம் எடுக்கும்போது அது பார்த்தோன்னா இலையெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி அது ஊசியாக போகிறதால இது ஊசி இலை காடுகள் அதிகமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரஸ் மரமும் பைன் மரமும் குறிப்பிட்டிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 60. பெஸ்பா ஓரியனிலிஸ் என்ற எறும்புகளின் மேல் தொழில் டேஷ் என்ற மஞ்சள் நுண் ஒளியின் உணர் நுழி காணப்படுகிறது. சரியா? பெஸ்பா ஓரியனிலிஸ் அப்படின்ற எறும்புல வந்து பார்த்தோன்னா என்ன கலர்ல இருந்து பார்த்தோன்னா மஞ்சள் கலர்ல ஒரு நுண் ஒளி உணர் நிரம்பி காணப்படுறது அப்படின்னு சொல்லும்போது கரோட்டினைடா, ஆந்த்ரோசைனா, சாந்தோ டெப்ரிடா, குளோரோஃபில்லா அப்படின்னு கேட்குறாங்க. இது சரியான படியே பார்த்தீங்கன்னா சாந்தோ டெப்ரின் இஸ் ரைட். சாந்தோ டெரின் இஸ் ரைட் ஆன்சர். சரியா? ஸோ இது வரைக்கும் பார்த்தேன் 30 கொஸ்டினுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ எஸ்ஐ மற்றும் பிசிஆக புதிய வகுப்புகள் ஸோ இன்னைக்குலேருந்து பார்த்தோன்னா ஏப்ரல் முடிஞ்சு போச்சுன்னா
ஸோ மே மாதம் என்ன பண்ண போகுது, ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மே மாதம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் என்ன பண்ண போகிறோம்னா எஸ்ஐக்கான அட்மிஷன் வந்து எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து போட போகிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதிய வகுப்பு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து புதிய வகுப்பு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து இணைந்து நீங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே. வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.